ஹே கைஸ், உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? எனக்கு செம்மையாக போச்சு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 2 நாள் செம்ம அலைச்சல். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பார்ட் டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறது மூலிமா ஒரு ரீசனபிளான இன்கம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நேற்று தீபாவளி அன்றைக்கி என்ன அப்படின்னா அஸ்யூஷுவல் ஈவினிங் ரிட்டர்ன் மாடெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர டைமில் வந்துட்டு ஒரு மாடு மட்டும் மிஸ்ஸிங். நம்ம ஃபார்மில் இந்த இடத்துல இருக்கிற மாடு மட்டும் மிஸ்ஸிங். அது ஆக்சுவலாக வந்து சென மாடு. ஸோ கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம், அதனால தான் வரல. ஸோ எங்கேயாச்சும் கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும், மேக்ஸிமம் மாடு இருந்த இடத்துல அந்த சரௌண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அந்த பிளேசஸ்லாம் பார்த்தாச்சு. கண்டே பிடிக்க முடியல. எப்பயுமே வந்துட்டு மாடு கண்ணுக்குட்டி போட்டப்போ வந்துட்டு ஈவினிங் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அது வந்துட்டு கண்ணுக்குட்டி போட்ட டைமில் வந்து படுத்துடும் பேசாமல். ஸோ கண்டுபிடிக்க முடியாது. ரேராக தான் எப்பயாச்சும் விசிபிளாக இருந்தால் மட்டும்தான் ரேராக தான் கண்டுபிடிக்க முடியும். எப்போவுமே மறுநாள் தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தேடி போய் கண்ணுக்குட்டி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆனாலும் மேக்ஸிமம் தேடி பார்த்தேன். ஏன் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் செம்ம மழை கொஞ்ச நாளாகவே. அதுவும் நைட்டெல்லாம் சும்மா வெளுத்து வாங்குது. ஸோ கண்ணுக்குட்டியும் மாடும் நைட்டெல்லாம் மலைக்குள்ளே குளிருக்குள்ளே இருக்குமே, பாவமே, எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தாச்சு. பட் கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டும் ஒரு ரவுண்டு போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாடு மட்டும் வெளியே வந்துச்சு. சரி மாடு வந்துருச்சு, கண்ணுக்குட்டி பக்கத்தில் எங்கே எதாவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அது குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குடா இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு தெரியல, வேறு யாரும் நினச்சி பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு போல். அதுக்கப்புறம் மாடை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலான்னு போகிறதுக்குள்ள அது உள்ளெல்லாம் போயிட்டு செடிக்குள்ளெல்லாம் ஓடிட்டு திருப்பி வெளியே வந்துடுச்சு. அது வந்தோடனே நம்ம ஃபார்மில் இருக்க மற்ற மாடுகளும் அதே பிளேஸுக்கு வந்துட்டு மேய்ச்சலுக்கு வந்துடுச்சு. எல்லாம் வந்தோடனே நம்ம மாட்டோட இந்த கண்ணுக்குட்டி போட்ட மாடும் சேர்ந்து மேய ஆரம்பிச்சிருச்சு. சரி நேற்று ஃபுல்லாக மேயாமல் படுத்துருந்துருக்கும், ஸோ அதனால் வந்துட்டு மேய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். மழையுமே லைட்டாக தான் இருந்துச்சு, குறைஞ்சிடுச்சு. சரி ஓகே மேய்ஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். வெயிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம் இல்லையா. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மொபைல் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் மொபைல் மிஸ்ஸிங். ஸோ இடையில தான் எங்கேயாச்சும் மொபைல் வந்துருக்கும், ஸோ நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி தேடுறதை விட்டுட்டு மொபைலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2-3 டைம் அதே டைரெக்ஷனில் வீட்டில் மாற்றி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ எங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரொம்ப. ஸோ அதனால் வந்துட்டு கால் ரீச் பண்ணாலும் கிடைக்கல. ஸோ அந்த ஆப்ஷனும் செட் ஆகலை. வேறு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், எந்த ஆப்ஷனுமே செட் ஆகலை. ஸோ மொபைல் வந்து நான் டிபி வச்சிருந்தேன், வந்துட்டு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரோட்டில் எங்கேயும் இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த சைடில் யாரெல்லாம் கிராஸ் பண்ணாங்களோ யார்ட்டெல்லாம் விசாரிக்க முடியுமோ எல்லாத்தையுமே விசாரித்து பார்த்துட்டேன். பட் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. நானும் மாற்றி தேடி பார்க்குறேன். கண்ணுக்குட்டியை விட்டுட்டு மொபைலில் தான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ ரொம்ப நேரம் தேடி பார்த்து டைம் ஆக வந்துட்டு என்னோடய ஹோப்பே போயிடுச்சு. அவ்வளோதான் மொபைல் கிடைக்காது, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்தா திருப்பி ஒரு ரவுண்ட் பார்த்தப்போ வந்துட்டு மொபைல் வந்து கிடச்சிருச்சு. ரோட் சைடு தான் மண்ணில் வந்து கிடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மொபைல் பார்த்ததுக்கப்புறம் தான் சப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹார்ட் பீட்டே நார்மலாச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். மொபைல் மட்டும் கிடைக்கல அப்படின்னா இந்தளவுக்கு நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நான் மொபைலை தேடி இருப்பேன். ஸோ மொபைல் தண்ணியில் தான் கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை கன்டினியூஸாக பெஞ்சிகிட்டே இருந்துச்சு. பட்டு மொபைல் ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ ஒன்றும் ஆகலை. ஸோ கிடைச்சதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு தான் மொபைல் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம கண்ணுக்குட்டியை விட்டோம் இல்லையா.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மாடு ஒரு 2-3 மணி நேரம் வந்து மேய்ஞ்சிட்டே தான் இருந்துச்சு. கண்ணுக்குட்டியை தேடி வரவே இல்லை. ரொம்ப தூரம் மாட்டோடையே போயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து மாடு வந்து இந்த செடிங்களுக்குள்ளே தான் ஓடிச்சு. ஸோ இப்போ இந்த சரௌண்டிங்கில் தான் கண்ணுக்குட்டி எங்கேயாச்சும் இருக்கும், நம்ம இதில் தேடி பார்ப்போம், மாடு மேய்ஞ்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாச்சு. சரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உயரத்துலேருந்து பார்த்தா கண்ணுக்குட்டி இவ்வளோ நேரம் ஆனதில் எந்திரிச்சு நடக்கும், ஓடும். ஸோ அந்த கேப்பில் செடி எங்கேயாச்சும் அசையும், அதை வச்சு கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு மரத்து மேலெலாம் ஏறி அந்த சரௌண்டிங் மொத்தம் பார்த்தாச்சு. ஒரு சின்ன அசைவு கூட இல்லை, மழையில் நனைஞ்சது தான் மிச்சம். அப்போவே சரி ஓகே, கண்ணுக்குட்டி அப்போ நல்லா பாலை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குது போலன்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, உள்ளே போய் தான் தேடணும்னு சொல்லிட்டு அப்புறம் செடிங்களுக்குள்ளெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்ணுக்குட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, குட்டியாக நல்லா புதருக்குள்ளே போயிட்டு நின்றுட்டு இருக்குது. எப்படி தான் இவ்வளோ சேஃபான பிளேஸில் வந்து நிற்கிது தெரியல. நல்லா மலைக்கு நனையாமல் நல்லா ஒரு புதராக பார்த்து உள்ளே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்குள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை, சுற்றி வந்துட்டு நல்ல செடி ரொம்ப அடர்ந்து இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை, எப்படி தான் போச்சுன்னே தெரியல. ஸோ நானும் கத்தி எடுத்துகிட்டு வராமல் போயிட்டேன். ஸோ வெட்டுறதுக்கும் ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஒரு வழியாக தவந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போய் கண்ணுக்குட்டியை பார்த்து அதை அங்கேருந்து அந்த புதரிலேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. செம்ம டயர்ட் ஆகி போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வெளியே கொண்டு வர டயத்துக்குள்ளே அந்த கேப்பில் அவங்க அம்மாவும் வந்துட்டு கண்ணுக்குட்டியை தேடி வந்துருச்சு. சரி 2 பேரும் பார்த்து பேசி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம கண்ணுக்குட்டி வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்கலான்ட்டு போனால் ஓட்டம் திருப்பி வந்த பாதையிலேயே அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்கெங்கேயோ செடிக்குள்ளே திருப்பி ஓட ஆரம்பிச்சிது. திருப்பி அதை ஓடி விரட்டி பிடிச்சி கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது போகிற இதில் வந்துட்டு வீட்டுக்கு வர டைரெக்ஷன்லேயே வந்துட்டு நடக்க விட்ருவோன்னு சொல்லிட்டு நடக்க விட்டாச்சு. அதுவும் அது பாட்டுக்கு வேகமாக நடந்து வருது, மழையும் பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்குது. மழையிலையும் ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கண்ணுக்குட்டி பயங்கர ஓட்டனால ஓட்டம் சரி ஓட்டம் ஏற்றத்துலேயே நம்மளை வந்து பயங்கரமாக ஓட விட்டுருச்சு. ஸோ ரொம்ப வாழுத்தனம் பண்ணிகிட்டே தான் வந்துச்சு. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ, எங்கெல்லாம் ஓட முடியுமோ எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு நம்மளையும் ஓட வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அதை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்தும் செம சேட்டை, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன்ருச்சு. அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு இல்லாத சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் செட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்படி தான் தீபாவளி 2 நாள் போச்சு. ஸோ இன்னும் 2-3 நாள் சீமால் நல்லா சாப்பிட்லாம். மற்றபடி அஸ்யூஷுவல் மாட்டுக்கு பில்லெல்லாம் போட்டு விட்டு கட்டி விட்டு தண்ணி வச்சுட்டு எல்லா வேலையுமே எப்பயும் செய்கிறது தான். ஸோ என்ன தான் வந்துட்டு ரொம்ப அலைஞ்சி மொபைல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தாலும் ஃபைனல் இட்ஸ் ஓகே தான், ஹாப்பி தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடம் கண்ணுக்குட்டி வந்துட்டு பொண்ணு பிறந்திருக்குது, அதனாலவே கொஞ்சம் ஹாப்பி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹாப்பியோட நானும் கிளம்புறேன். நீங்களும் இந்த க்யூட்டாக இருக்கிற பேபிக்கு ஒரு நேமை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.